அந்த கமிட்மெண்ட்டுனால. பட் அதே நேரத்தில் குடும்பம் மொத்தத்தையும் பார்த்துக்கிறது, வயசான மாமியார் மாமனார்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து தன் வேலையிலையும் எல்லாம் வந்து அந்த லேடி தான், அந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்த்துக்கணும்னு சொல்லும்பொழுது மன அழுத்தம் இங்கேயும் கமிட்மெண்ட்டு ஜாஸ்தியாகுது. ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஒரு ஓப்பன் டாக்கில் பேசணும். நீங்கள் எவ்வளோ நாள் ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்க்கலாம், நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டா ஓரளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. ஸோ அவர் ஃபாரினில் தான் சம்பாதிக்கிறாரு, இல்லை இந்தியாவில் தான் உங்களுக்கு அடுத்தபடிக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருத்தா, வெரி குட், அப்போ நாம் ஒரு ஃப்ளாட்டில் கமிட் பண்ணிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னும் பொழுது திடீர்னு இப்போது இந்த கொரோனாக்கு அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வேலை போனதில் அந்த இஎம்ஐயை கட்ட முடியாமல், ஃப்ளாட்டுக்கு இஎம்ஐயை கட்ட முடியாமல், காருக்கு இஎம்ஐயை கட்ட முடியாமல், அப்போ அதெல்லாம் கொடுக்குற அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாதபடி